எங்கள் தம்பி தோசை ஊற்றுறாப்புல பாருங்கள். அப்படி நல்லா மெலிசாக இன்னும் நல்லா அகட்டி விடு. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிவிடு. கிண்ணத்தில் வச்சா ஊற்றுறான், கை சுட்டுக்க போகுது. தம்பி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உடலுக்கு சத்தானது எல்லாத்துக்குமே பீட்ரூட். அதை வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் அதை அப்படியே லேசாக வேக வேக பீட்ரூட்டையும் 1க்கு 2 சீவி உதிரியாக போடுறப்ப, ஏன்னா நிறைய குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடாது. அதனால இப்போ லைட்டாக அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே கொஞ்சம் முருவலாக வரணுங்க, உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் முருவலாக வரணுங்க. அப்படி பார்த்தீங்கன்னு பாருங்க, கொஞ்சம் முருவலாக வரணும். இதுக்கு இப்போ தான் மலிவு விலையில் தக்காளி இருக்குதுங்க. 4 வெங்காயம் 4 தக்காளி போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள் போட்டு அப்படி அரைச்சி வணக்கிட்டு கூட அரைக்கலாம், இல்லைன்னா அரைச்சிட்டு கூட வணக்கிக்கலாம். அது நம்மளோட இஷ்டங்க. அப்படியே தொட்டுக்க வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு சாம்பார் கூட வச்சுக்கலாம். நமக்கு என்ன அந்த நேரத்துக்கு இருக்கோ அதை வச்சு செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்லாம். ஓகேங்களா, சூப்பருங்க. டக்குன்னு எடுங்க. எடுத்து லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். முருவலாக ஆயிடுச்சுன்னா அப்படியே கூட சுருட்டி ரோல் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். திருப்பி போடுங்க. முடிஞ்சாங்க. பார்த்தீங்களா, அதில் லேசாக எண்ணெய் விட்டுருங்க. லைட்டாக எண்ணெய் விடுங்க. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சதோட நம்ம வீட்டு குழந்தைங்க ஆனால் கையில் சுட்டுக்காமல் இந்த மாதிரி அழகான விஷயத்தை செஞ்சு பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நன்றிங்க.